இது மாதிரி இருந்தா எப்படி? இதெல்லாம் ஒரு அரசாங்கமா? சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கமா? யார் கையில போய் நாங்க சொல்லுவோம்? இன்னும் எவ்வளோ பேர் சாவாங்களோ இந்த வெயில்ல, எவ்வளோ முந்தானத்து அவ்வளோ மழை. இதில் கிடக்குறோம் நாங்க. எவ்வளோ வெயில் அடிக்குது. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. மனம் இறங்காது அவங்களுக்கெல்லாம். அவங்களுக்கு பொண்ணு, புள்ளைங்க, அக்கா, தங்கச்சி எல்லாமே தானே இருக்குது. சொல்லுங்க. ஏசியில் போட்டு நல்லா கமக்கமா இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் மனசால தானே. இன்னும் உங்க கையில பணம் இருக்குது, எங்க கையில பணம் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். வேற எதுவுமே இல்லை. இதுக்கு மேல இன்னும் என்ன பேச சொல்றாங்க? இது வரைக்கும் இப்படி வர்றவரு இது வரைக்கும் வரவே இல்லை. அப்படியே போறீங்கன்னா என்ன காரணம்? ஏன் போறீங்க? எந்த பாருங்க, அரசியல் தலைவர்களும் இங்க வந்து சந்திக்கவே இல்லையா உங்களை? யாருமே திமுகல யாருமே வரல. மற்ற கட்சிகள்லாம் வந்து குறை சொல்றாங்க. அவ்வளவு வர்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. மற்ற கட்சிக்காரங்களாம் ரோட்ல போறவங்க கூட என்னம்மா ஆச்சுன்னு கேட்டு போறாங்க. ஆனா நீ ஏன் வர மாட்ற? ஏன் பதில் சொல்ல மாட்ற? டிவிக்கு நிர்வாகிங்க மட்டும்தான் எத்தனை வந்து டெய்லியும் அவங்க சாப்பாடு 1500 பேர் தராங்க. டெய்லியும் அவங்க டெய்லியும் அவங்க தான் விஜய் கட்சிக்காரங்க தான் தராங்க. எங்க பசி தீர்க்கத்தான் அவங்க மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் தான் செய்யறாங்க.